திரு பிரகாஷ், பாஜகவுடைய பி டீம் திரு விஜய் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை திரு திருமாவளவன் உருவாக்க முயற்சிக்கிறாருங்கிறத கடந்து இதை லாஜிக்கலா இது எங்க இதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? ஏங்க, திருமாவளவன் இதை முதல்ல சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்னது ராமதாஸ் அத்வாலே அப்படின்ற ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் தான் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் அடுத்து ஆட்சி அமைத்தால் விஜயுடன் கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம், விஜய்க்கு அதில் உரிய முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படின்ற வார்த்தையை சொல்றது ராமதாஸ் அத்வாலே. ராமதாஸ் அத்வாலே வந்து ஒரு தலித் லீடர், மகாராஷ்டிராலேருந்து வர்றாரு. திருமாவளவன் ஒரு தலித் லீடர். ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்குது. அப்போது ராமதாஸ் அத்வாலே வந்து சில விஷயங்களை திருமாவளவன்கிட்ட சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தான் அவர் எக்கோ பண்ணுறாரு. நீங்கள் விஜயுடைய பர்த்தை பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்பு மாதிரி தான். அதோட பர்த்தை பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபெயிலியர் ஆகுறாரு, விஜய் வராரு மேலே. மேலே வரும்பொழுது அவங்களுக்கு ரஜினி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தேவை. எப்படி சனாதனத்தை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் என்பது தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போது இவங்க பேசுகிறாங்க, உட்காடுறாங்க, நெகோஷியேட் பண்ணுறாங்க எல்லாம். இவருடைய அவர் வெளிப்படையாக ஆன்மீக அரசியல்னு பேசினார்ல சார் ரஜினி. இவர் அப்படி பேசல, கொள்கை எதிரின்னு தானே பேசுறாரு. இவர் பேசல. ஆனால் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, ஒன்று புசி ஆனந்த், செகண்ட் வந்து ரங்கசாமி, மூணாவது வந்து நமச்சிவாயம். இவங்களுடைய பர்த் பிளேஸே வந்து அந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறதும் அந்த புசி தெருவுக்கு வர்றதும் இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதும். ரங்கசாமி வந்து இன்னைக்கு வரைக்கும் கிரேட் அட்வைசர் டு விஜய். அவர் மாற்று கருத்தே அவருக்கு கிடையாது. ரங்கசாமி ரொம்ப வெரி க்ளோஸ் டு விஜய். அவரோட நிறைய புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. ரங்கசாமி யார்? பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர், ரைட்டுங்களா? காங்கிரஸில் தானே இருந்தார் இதற்கு முன்பு. அது இல்லை சார், அவர் என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு தனி கட்சி நடத்துகிறார். காங்கிரஸ்காரர் நாராயணசாமி சொல்லணும், ரங்கசாமி அதான் ரங்கசாமி காங்கிரஸ்காரர் தானே அவரு. காங்கிரஸ்காரருங்க. ஆனா பாஜகவோட தான் ஒரு டிராவலிங் இருக்கு. ஸோ விஜயுடைய பர்த்டே வந்து அங்கதான். அப்போ ரஜினிக்கு பதிலா இன்னொரு ஆளை கொண்டு வந்து அவரை வந்து தலித் மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும். ஏன்னா மைனாரிட்டி வாக்குகள் வந்து 11% வாக்குகள் தமிழகத்தில் இருக்கு. தேர்தலில் வந்து திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தோல்வி அடைவது, வெற்றி பெறுவது 3% வாக்குகளில் தான். ஆனால் 11% வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் இந்த டைரக்ட் அலையன்ஸ்னு ஒன்று பிஜேபி வைப்பாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் அலையன்ஸ்னு. ஒவைசின்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரபலமான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிளேஸ் பண்ணுவார். ஒவைசி முஸ்லீம், ஆனால் அவர் ப்ரோ பிஜேபி. அவர் வந்து இண்டி கூட்டணியுடைய வாக்குகளை பிரிப்பார். இண்டி கூட்டணிக்கு போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை அவர் பிரிப்பார். அதே அசைன்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குல்லா போடுவார் 2 ரம்ஜான் நோன்புகளில். அதில் என்ன பெருமை திரு விஜய்க்கு? அவர் தனித்து போட்டி, அதன் மூலமாக முதல்வராகிறாரு, இல்லை தன் தலைமையிலான ஒரு கூட்டணி அதன் மூலமாக முதல்வராகிறாரு, தன் சொந்த செல்வாக்கில் பலத்தில் முதல்வராகிறாருன்னா அவருக்கு பெருமை. எலெக்ஷனுக்கு பிறகு இவர் வச்சிருக்கிற 10 தொகுதிகள் 15 தொகுதிகளை முன் வச்சு அவரை பாஜக முதல்வராக்குச்சு அப்படின்னா அதில் அவருக்கு என்ன தனித்த பெருமை என்ன இருக்கு? அவருடைய செல்வாக்கில் அவர் வரல, அதில் அவருக்கு என்ன லாபம் இருக்கு? இல்லைங்க, இது ஆஃப்டர் எலெக்ஷன், போஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் சொல்றீங்க. நான் போஸ்ட் எலெக்ஷன் சொல்ல, நான் சொல்றது பர்த்தில் சொல்றேன். இந்த கட்சியுடைய பர்த்தில் என்ன நடந்ததுன்றதை தான் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். போஸ்ட் எலெக்ஷனு ப்ரீ எலெக்ஷன் இதுக்குள்ளெல்லாம் நான் வரல. இது அப்புறம் பார்த்துப்போம். ராமதாஸ் அத்வாலே சொன்ன கருத்தோட விளைவுகள் எப்படி போகுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து 11% மைனாரிட்டி வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போவதை திட்டமிட்டு தடுக்கப்பட்டால் அது திமுக கூட்டணிக்கு மைனஸை கொடுக்கும். இல்லை, ஒட்டுமொத்த 11% விஜய்க்கு நகர்ந்துருமா? ஒட்டுமொத்த திரும்ப நம்புறாரா? ஒட்டுமொத்த 11% விஜய்க்கு நகரணும் அப்படின்றதான் பாஜகவுடைய எதிர்பார்ப்பு, ரைட்டுங்களா? ஒரு கேரியரை விட்டே வந்தேன், நான் எல்லாத்தையும் விட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த 10 வருஷத்துல அவர் என்ன ஏர்ன் பண்ணியிருப்பாரோ அந்த விஷயங்கள் அவருக்கு தரப்பட்டிருக்கு, ரைட்டுங்களா?
அப்படித்தான் இவரை வந்து பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வராங்க. பாலிடிக்ஸில் இவங்க எல்லாருமே நகமும் சதையுமா இருக்காங்க. இதுதான் எடப்பாடிக்கு கோபம். எப்பா நீங்கள் எல்லாரும் நகமும் சதையுமா இருக்கீங்களேப்பா, நான் சிக்னல் கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சு, இவங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிஜேபி அந்த ட்ராக்கை விரும்பவே இல்லை. நீ தனியாக நில்லு, தனியாக நின்று மைனாரிட்டி வாக்குகளை பிரி, அது திமுக வாக்குகளையும் உடை, திமுகவுக்கு எதிரான அலையை ஏற்படுத்தி நீங்க பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து முயற்சி பண்றாங்கன்னு பல விவாதங்கள் நடத்தணும். ஒருவேளை அந்த முயற்சி பலிக்காத நிலையில அவர் தனித்து போட்டின்னு போறாரா, இல்ல பாஜகவே விரும்பலையா? அதிமுக பாஜகவே விரும்பல. இவர் வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி, அதான் திருமாவளவன் சொல்றதுதான். இவர் வந்து இன்டைரக்ட் அலையன்ஸ் ஆஃப் பிஜேபி டு ஷேட்டர் டிஎம்கே ஓட்ஸ். அதுதான் இவருடைய. அப்படி சமரசம் பண்ணா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் மீண்டும் ஆஜராவதிலிருந்து அவருக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். ஏன் சார், ஜனநாயகன் படத்துக்கு நிறுத்தப்பட்டதற்கும் இன்னைக்கு அந்த படம் அடைந்த நிலைமைக்கும் காரணம் யாருன்னு எங்கேயாவது விஜய் வாய் திறந்திருக்காரா? ஆதவ அர்ஜுனா சொல்றாரு இல்லையா, முருகன் தான் காரணம், மற்றவங்க தான் காரணம், உதயநிதி தான் காரணம்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. விஜய் எங்க வாய் திறந்தாரு? விஜய் யாருக்கு நஷ்டம் அதிகம்? அதுல ஆதவ அர்ஜுனாக்கா? விஜய்க்கு தான் நஷ்டம் அதிகம். விஜய் வாய் திறந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பத்தி சொன்னாரா? ஜனநாயகன் படம் ரிலீஸ்னா ஏற்கனவே கரூருக்கு சிபிஐ கேட்டாங்களே, அதே போல ஒரு சிபிஐ விசாரணை இவங்க கேட்பாங்களா? சிபிஐ விசாரணைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸை கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்க சார். அவருக்கு தெரியும் சார், ஜனநாயகன் படத்தில் விளையாண்டது பிஜேபி தான், ஆனால் அப்படின்ற ஒரு அலிகேஷன் தான். ஆனால் அதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. இல்லை சார், என்ன லாபம் சார் பிஜேபிக்கு? இல்லை சார், பிஜேபி விளையாடல. ஜனநாயகன் படம் வந்து முழுக்க முழுக்க இவங்க அவசரப்பட்டு சென்சார் கமிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? கோர்ட்டுக்கு போனதுனால அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாக வந்தது சிங்கிள் ஜட்ஜிலேருந்து. அதுலேருந்து தலைமை நீதிபதிக்கு போயிடுச்சு. மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போனால் இவங்க வாபஸ் வாங்கிட்டு சென்சார் கமிட்டிக்கு போயிட்டாங்க. சென்சார் கமிட்டி அதை பார்த்துருச்சு. பார்த்துட்டு தேர்தல் நேரம்ன்றதுனால தேர்தல் கமிஷன் பார்க்கணும்னு சொல்லுது. தேர்தல் கமிஷனுக்கு நிறைய வேலை இருக்கு, ஜனநாயகன் பார்க்கறது மட்டும் வேலை இல்லை. அதனால தேர்தல் கமிஷன் பார்க்கல, விட்டுருச்சு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து லான்ச் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கு? தாவேகாக்கு தான் இருக்கு. ஜனநாயகன் படம் என்பது மிக சிறந்த பிரச்சார படம் தாவேகாக்கு. அதனால தாவேகா டீம்ல இருந்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் உண்மை, ரைட்டுங்களா? 21 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காலையில 6 பேர் இப்ப கைதாயிருக்காங்க. எல்லாமே எடிட்டு டேட்டோட இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கோட அந்த படம் வந்து பக்காவா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவருடைய பர்த்டே வந்து ப்ரோ பிஜேபி, இவர் பிஜேபியோட பி டீம் தான். அதனால அதை பற்றிலாம் அவர் எங்கேயுமே கவலைப்படல. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியுடைய இந்துத்துவா கொள்கையை எதிர்த்து எங்கேயும் பேசல. கொள்கை எதிரின்றாங்க. என்ன கொள்கை எதிரி சொல்ல வேண்டியதானே?